நம்ம எல்லாத்து மேலேயும் குறை சொல்லிட்டே இருப்போம். எதுவுமே நமக்கு சேஞ்ச் நடந்திருக்காது. இது உண்மைதானே? ஆமா. என்னன்னா, நம்ம எக்கனாமி மேல வந்து பார்த்தீங்கன்னா, குறை சொல்லிட்டு இருப்போம். வருஷம் வருஷம் ஜாமான் ரேட் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். பாஸ் வந்து எனக்கு வந்து இன்கிரிமெண்ட் போட மாட்டேங்கிறாருன்னு சொல்லுவோம். அது போக அம்மாக்கும் ஒய்ஃப்க்கும் சண்டை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எல்லா இடத்துலயும் அடுத்தவங்க கிட்ட நம்ம பவரை கொடுக்குறோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம அவங்கள மட்டுமே ப்ளேம் பண்ணிட்டே இருக்கோம். அவங்கனால தான் இந்த மாதிரி நடக்குது, இவங்கனால தான் அந்த மாதிரி நடக்குது, பாஸ்னால தான் வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட்டே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷமா ஒரே கம்பெனியில் என்னோட பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட்டே போட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருந்தேன். ஓகேங்களா? ஒரு நாள் உட்காந்து யோசிக்கும் போது தான் தெரிஞ்சுது, நீங்கள் இன்க்ரிமெண்ட் கிடைச்சதுன்னா இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணுச்சு. அதனால நான் வெளியே வந்தேன். ஸோ அதே மாதிரி தான் சொல்ல வரேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன் யோசிச்சிங்கன்னா, நான் வந்து என்னோட பவரை என்னோட பாஸ்க்கு கொடுக்காம அந்த பவரை நானே எடுத்துக்கிட்டேன். நான் ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்க்ரிமெண்ட் வரணும் வராதுங்கிறது ரெண்டாவது. இன்க்ரிமெண்ட் வரலைன்னா நான் ஏன் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஓனர்ஷிப் நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு வேற இடத்துக்கு மூவ் ஆயிட்டேன். அதே மாதிரி தான் நம்ம எல்லாரும் நம்மளோட ஓனர்ஷிப் என்னங்கிறத தெரிஞ்சுக்காம பவர் எல்லாத்தையும் இன்னொருத்தவன்கிட்ட கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஒய்ஃபுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா, நீங்கள் ஓனர்ஷிப் எடுத்து அவங்க 2 பேத்துக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பார்த்து சால்வ் பண்ணுறதுல முக்கியமான ஒரு வேலையாக இருந்து சால்வ் பண்ணீங்கன்னா, உங்களோட லைஃப்பும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் உங்கள் அம்மாவோட உங்கள் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பும் ஸ்மூத்தாக இருக்கும். அதை விட்டு போட்டு அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து எல்லா டைமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சண்டை போட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது. அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் ஓனர்ஷிப் எடுக்கணும். இந்த ஒரு ஓனர்ஷிப் நீங்கள் எடுக்காமல் விட்டீங்க அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனை வரும். இதே மாதிரி தான் நிறைய நான் பார்த்துருக்கேன். அதான் சொல்ல வரேன். நீங்கள் அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணாமல் உங்களோட ஓனர்ஷிப்பை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் நல்லா சாய்ஸ் முடிவு பண்ணி எடுப்பீங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்ளம் நிறைய சால்வ் பண்ணுவீங்க. இந்த ஒரு யாருக்காவது மற்றவங்க மேலே குறை சொல்லிகிட்டே இருக்காங்க, மற்றவங்க மேலே ப்ளேம் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ப்ளேம் பண்ணுறதுனால என்ன உங்களோட பவரை நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க. இந்த ஒரு விஷயத்த அவங்களுக்கு நீங்கள் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்ம மேலே இருக்கிற ஓனர்ஷிப்பை நம்ம எடுக்கவே மாட்டோம். சரிங்களா? தேங்க்யூ.